ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் என் மேலே செம கோவமாக வேறு இருப்பீங்க. என்னடா இது ஓமை கோஸ்ட் சீரிஸே கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ளே இன்னொரு சீரிஸ் ஆனு. ஸோ உங்களுடைய கோவத்தை கமெண்ட் மூலமாக தெரிவிச்சிருந்தீங்க. நியாயமானது தான். உங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பதில் சொல்லணும்னு தான் இந்த வீடியோ. உண்மையாக சொல்லணும்னா ஓமை கோஸ்ட் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணும்போது ஒரு சில காப்பிரைட் கிளைம் வந்துச்சு ஸ்டார்டிங்கில். சரி ஓகே, அது சரியாகிற வரை நம்ம இன்னொரு சீரிஸை ஸ்டார்ட் பண்ணி அது முடிச்சதுக்கப்புறம் ஓமை கோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் அது முடிச்சதுக்கப்புறம் ஒழுங்கா வீடியோ போடல. இப்போ வேற சீரிஸ் வேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னுடைய பிளானே என்னவா இருந்துச்சுன்னா, ஓமை கோஸ்ட் சீரிஸ் அப்லோட் பண்ணும்போது அதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டேன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வேற புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் சரி ஓகே, நம்ம இப்போ புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 நாளைக்கு ஒரு வாட்டி இடையில இந்த ஓமை கோஸ்ட்டும் அப்லோட் பண்ணிடலான்ற மாதிரி நினைச்சிருந்தேன். ஸோ அதனால தான் ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமாவும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ அதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. என்னன்னா, இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிற அந்த மூன்லைட் ட்ராமா இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப டேஞ்சரான ட்ராமா போல. ஏன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ண சேனல் 2 பேத்துக்கு ஸ்ட்ரைக் வந்து சேனலையே டெர்மினேட் பண்ணிட்டாங்க போல. அது உண்மையான்ற மாதிரி நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். உண்மைதான். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை அப்லோட் பண்ணா நம்ம சேனலுக்கும் பெரிய ஆபத்து தான். ஸோ நான் இப்போ என்ன தான் சொல்ல வரேன்னா, இப்போ நான் அப்லோட் பண்ணா நம்ம சேனலுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். சொல்லப்போனால் டெர்மினேட் கூட பண்ணிடுவாங்க. ஸோ அப்லோட் பண்ணாட்டி உங்ககிட்ட நான் அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி பாதியில் போடாமல் நிறைய சீரிஸ் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து போடுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டாப் பண்ணா அவ்வளோதானே. ஸோ அதனால யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். அதாவது இந்த சேனலில் நம்ம மூன்லைட் ட்ராமா வந்து பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஓமை கோஸ்ட் பார்த்து நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்தது ஒரு புது சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ மூன்லைட் ட்ராமா என்னாச்சு, அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரொம்பவே சூப்பரான ட்ராமா. அதனாலேயே அதை வந்து எனக்கு பாதியில் விடவும் மனசு இல்லை. அதனால உங்களுக்காகயாவது நான் சொல்லியாகணுன்றதுக்காக புது சேனல் வந்து ஓப்பன் பண்ணி தான் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா இந்த சேனல் அப்லோட் பண்ணால் நமக்கு பெரிய பிரச்சனை. ஸோ அதனாலேயே புது சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி, ஸோ இப்போ நம்ம 2 பார்ட் போட்டிருக்கோமா, அதில் 3வது பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்நேரத்துக்கு அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்காக நான் கண்டிப்பாக இந்த மூன்லைட் ட்ராமா வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுவும் ரெகுலராக டெய்லி ஒரு வீடியோ வந்து மூன்லைட் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ புது சேனலாக இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரைக் அடித்தாலும் புது சேனல் தானே. அதனால தான் இந்த பிளான். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் ஓமை கோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுவும் இந்த சேனலில் நம்ம ரெகுலராக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை ரொம்ப அப்செட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு முடிவு. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதனால மூன்லைட் பார்க்க விரும்புகிறவங்க நம்ம 3வது சேனலில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனல் பேர் கூட நான் மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ட்ராமான்னு தான் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கிறேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.